ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்ற பேரில் ஜீ தமிழில் அவர் வந்துட்டுருப்பார். அவர் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் டிவியில் எல்லாத்தையும் நாங்கள் கேபிளை இணைக்காமல் இருந்தோம். அப்புறம் கேபிள் இணைக்கவும் ஒவ்வொரு டிவியில் என்ன போடுறாங்கன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் இதையும் பார்த்துருக்கேன் நான். அப்போ என்ன நான் ஜோதிடம் படிச்சிருக்கனால இவர் சில விஷயங்கள் சொல்லும்போது செம்மையாக பச்சையாக தெரிஞ்சு அவர் ஊட்டுறது. அந்த அந்த என்ன சொல்கிறது, சாமானிய மக்களுக்கு கூட ஈஸியாக அவர் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் பார்க்கல, சும்மா எல்லாமே ஒரு இதுக்காண்டி பார்க்குறேன். என்ன மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, மாதிரிக்காண்டி பார்க்குறது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி. முந்தா நேற்று உருட்டிக்கிட்டு இருந்தார். சரி, இவங்க இந்த நட்சத்திர பாலனை இவங்க எப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். 10 கூடைவன் 5ல் இருக்கான், 10 கூடைவன் 4ல் இருக்கான், 10 கூடைவன் 11ல் இருக்கான், 10 கூடைவன் 8ல் இருக்கான்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார், திருப்பி அந்த தொழில்ஸ்தானத்து உரியவன்ட்டு. ஆனால் இது ரொம்ப என்ன சொல்கிறது, கடைஞ்செடுத்த அக்கிரமங்க. லக்னம்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே, ஒரு ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும். அந்த லக்னத்துலேருந்து 10 கூடைவனை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, சந்திரன் நின்ற இடத்துலேருந்து அங்கேருந்து 10வது இடத்துல இருக்கிற கிரகத்தை எடுத்துக்கவே கூடாதுங்க. ஒரு சுவாரஸ்யத்துக்காக ராசி பலன் பார்க்கலாங்க. ஆனால் நம்மளை தப்பான வழிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நமக்கு ஜோதிடமே தெரியாது. ஒரு ஜோதிடத்தில் ஜாதகத்தை எப்படி ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்கன்ற அந்த ஒவ்வொரு விவரமே தெரியாமல் ஆக்கிடுறாங்க. யார்கிட்ட எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தாலும், என் ராசி நட்சத்திரம் என்னதுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் ராசி இன்னும் என் தங்கச்சி, நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன், அதுங்களுக்கு பார்த்துருக்கேன், அதுங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பலன்லாம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கும் ஃபோனில் போட்டு புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லுவீங்களாக்கா அப்படிங்கப்பா. என்ன பண்ணுறது? அப்படி நம்மளை நம்ம என்ன வேர் வரைக்கும் கொண்டு போய், நம்ம மூளையோட வேர் வரைக்கும் ஒரு தவறான தகவலை பதிய வச்சுருக்காங்க. புத்தகத்தின் மூலமாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும். அது எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள்? ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ஒரு பாட்டு வருது, உடனே அந்த பாட்டுக்கு எல்லாருமே ரீமிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. அது மாதிரி தான் ராசி பலன். சும்மா அன்றாடம் நம்மளை ஒரு புதுப்பிச்சுக்கிறக்காண்டி, புத்துணர்ச்சிக்காகன்னு வச்சுக்கோங்க. ஆனால் படம் தான் லக்ன பலன் பார்க்குறது, ஜாதக கடத்தில் லக்னத்தை வச்சு பார்க்குறது.